நமஸ்காரம். ஜூன் 10 அமாவாசை. அமாவாசைக்கு வேண்டிய சாமான்கள்: தாம்பாளம், சொம்புல ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க, பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, எள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கட்டதர்பை எடுத்து வச்சுக்கோங்க, பவித்திரம் எடுத்து வச்சுக்கணும், 2 கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கணும். சில சம்பிரதாயம் அவாவாத்தில் ஒவ்வொரு கூர்ச்சம் வச்சுப்பா, சில சம்பிரதாயம் 2 கூர்ச்சம் வச்சுப்பா. அந்த மாதிரி கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பழம் எடுத்து வச்சுக்கோங்க. உட்காரத்துக்கு ஆசனம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு விபூதி கொஞ்சமாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு அந்த ஷீட், அதாவது அப்பா தாத்தாக்கள் பேர் எழுதி வச்சுருப்பேன், அந்த ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். கிழக்க பார்த்து உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேளா அப்படின்னு ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டாச்சுன்னா பஞ்சபாத்திரத்தில் ஜலம் ஊற்றிக்கோங்க. ஜலம் ஊற்றிட்டு ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இப்படி கையை அலம்பிக்கோங்க. பாப்பா உபஸ்பிருஷ்யா பண்ணிவிட்டு அந்த பவித்திரத்தை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு மந்திரம் முடிஞ்ச உடனே மோதிர விரலில் பவித்திரத்தை போட்டுக்கணும். ரித்யாஸ்மஹப்ரே நமசோபசத்யா மிக்ரந்தேவமிக்ரதேயன்னோஸ்தோ அனூராதானபிஷாவர்தகந்தா ஷிதஞ்சீவேமதரஸ்ஸவீராः தீர்காயுஷ்யமஸ்து அப்படின்னு இந்த பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கணும். சரியா? போட்டுட்டு கட்டதர்பை அங்கே எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு 2க்கு மேலே வந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே வந்தாலும் பரவாயில்ல. சரியா? தர்பை எடுத்துட்டு தர்பைக்கு மேலே ஆசனமாக காலுக்கு போட்டுக்கக்கூடாது, ஆசனமாக போட்டு உட்காந்துக்கணும். சரியா? தர்பேஷ்வா சீனஹா அப்படின்னு ஆசனமாக போட்டுட்டு ஜலத்தை தொட்டு கை அலம்பிக்கோங்க. பாப்பா உபஸ்பிருஷ்யா திருப்பி 2 தர்பை எடுத்துக்கோங்க. தர்பான தாரயமானஹா பவித்திரத்தோட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ வந்து சங்கல்பம் அந்த விரல் இது பண்ணிட்டு கொட்டிக்கணும். சரியா? சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னபதனம் தியாகேது சர்வவிக்ன உபசாந்தே. பிராணாயாமம் பண்ணணும். ஓம் ஊஹு, ஓம் உவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. அப்படின்னு ரைட்சத்தை கால் தொட்டுட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து சங்கல்பம் சொல்லுவோம். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்பாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेते पुण्डरीकाक्षं स बाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुपार्जितं श्रीराम स्मरणैनैव विपोहति न शुञ्चयाः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वाराः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं सैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञेया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतपराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे
भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठ्याः संवत्सराणां मध्ये प्लवनाम संवत्सरे उत्तरायणे वसन्त ऋतौ ऋषभमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः गुरुवासर युक्तायां रोहिणी नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां அமாவாஸ்யாயாம் புண்ணிய தீர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டதர்பே கீழே விடக்கூடாது. பூனலை வந்து லெஃப்ட் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி பண்ணிட்டு கை இங்கேயே வச்சுக்கணும். சரியா? உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. நான் ஒரு கோத்திரம் சொல்கிறேன், அந்த இடத்துல உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? காஷ்யப கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம் அம்மா இல்லாட்டினா. சரியா? காஷ்யப கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் அம்மா இருந்தால். காஷ்யப கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் अस्मत् पितामही पितुपितामही पितुः प्रपितामहीनाम् उभयवंश पितॄणाम् अक्षय्य திருப்தியர்த்தம். மாமாவாத்து கோத்திரம் சொல்லிக்கணும். சரியா? நீங்கள் அம்மா வகைரா அம்மா வழி கோத்திரம் சொல்லிக்கோங்க. நான் ஒரு கோத்திரம் சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? கௌண்டின்ய கோத்ராணா இந்த இடத்துல அந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க, உங்கள் அம்மா வழி கோத்திரத்தை. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ॄணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே திலத்தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே அப்படின்னு இந்த கட்ட திருப்பைய உங்களுக்கு இந்த பக்கம் போட்டுடணும். சரியா? போட்டுட்டு உங்கள் பூனலை உபவீதி பண்ணிக்கணும். சரியா போட்டுக்கணும். சரியா? சரியா போட்டுன்னு பஞ்சபாத்திர ஜலம் எடுத்துன்னு கையலம்பிக்கணும். அப்பா உபஸ்பிருஷ்யா அப்படின்னு கையலம்பிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க. சரியா? தாம்பாளம் வச்சுட்டு அந்த கட்ட தர்பையை எடுத்துட்டு தாம்பாளத்து மேலே உள்ள அப்படி வச்சுக்கணும். சரியா? தாம்பாளத்தில் உள்ளே வச்சுக்கோங்க அந்த கட்ட தர்பையை. அதுக்கு கணக்கு கிடையாது, 3 5 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. தாம்பாளத்து மேலே வச்சுட்டு உங்கள் பார்த்து வழக்கப்படி ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இந்த நுனி வந்து தெற்க பார்த்துருக்கணும், இந்த ஃபோல்டிங் வந்து வடக்க பார்த்துருக்கணும். அதே மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இன்னொரு கூர்ச்சம் அதே மாதிரி நுனி வந்து தெற்க பார்த்துருக்கணும், இந்த ஃபோல்டிங் வடக்க பார்த்துருக்கணும். அவாத்து சம்பிரதாய பிரகாரம் அவ மாதிரி வச்சுக்கணும். சரியா? தாம்பாளத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் சரியாமாம்மா வச்சுட்டு பூனலை இடம் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி இடம் பண்ணிட்டு கையலம்பிக்கோங்க. அப்பா உபஸ்பிருஷ்யா கையலம்பிட்டு எள் எடுத்துக்கணும். சரியா? மந்திரம் சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹி பதிர்பிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரகிஞ்சா தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்சா அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன்னு 2 கூர்ச்சத்து மேலே போடணும். ஆவாகயாமி 2 கட்ட தர்பையோ 3 4 எடுத்துக்கோங்க. சரியா? சொல்லுங்க. சகிருதா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பித்ரப்யஸ்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌமியாஹ
பிதாமகாः பிரபிதாமகश्च அனுகைः சக வர்க்கத்வய பித்ருணாம். அந்த கூர்ச்சத்து மேலே வைக்கணும். இதமாசனம் இந்த மாதிரி வச்சுடுவோம். சரியா? 2 எள்ளு மறிச்சு போடணும். திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் போட்டுட்டு உங்கள் உதிரணி எடுத்துக்கணும். அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுவோம். சரியா? அந்த கூர்ச்சம் எதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது, நுனி வந்து தெற்க பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். சொம்புலேருந்து ஜலம் ஊற்றிக்கணும் பஞ்சபாத்திரத்துக்கு. சரியா? ஊற்றிண்டு 2 எள்ளு அதில் போட்டுக்கணும். சரியா? 2 எள்ளு போட்டுட்டு இடது கையில வச்சுக்கணும். இது சரியா? மந்திரம் வச்சுக்கணும். உதீரதாம் அபரே உத்பராசஹ உன்மத்யமாக பிதரஹ சௌமியாசஹ அசும் ஏயுகோ அவர்காஹ ரிதக்ஞாஹ தேனோ வந்தோ பிதரோகவேஷோ. இந்த இடத்துல உங்காத்து கோத்திரத்தை சொல்லிக்கணும். அப்பா பேர் சொல்லணும். நான் ஒரு கோத்திரம் பேர் சொல்லிக்கிறேன். சரியா? காஷ்யப கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ வசுரூபான பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு விடணும். சரியா? அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ பிருகவஹ சௌமியாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யக்ஞயானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. அப்பா பேர் உங்காத்து கோத்திரம். காஷ்யப கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ வசுரூபான பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதாஹ பத்திர்பிஹி தேவயானே அஸ்மின்னித்னே சுதயா மதந்து அதிப்ரபந்து தேன பந்து அஸ்மான. உங்காது கோத்திரம் அப்பா பேர். காஷ்யப கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ வசுரூபான பித்ரேன சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவாச்சு. அடுத்து தாத்தா. சரியா? ஊர்ஜம் வகந்தேஹே அமர்த்தம் கிருதம் பாயாஹ கீராளம் பரிஸ்ருதம் சொத்தாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேன. தாத்தா பேர் சொல்லிக்கணும். காஷ்யப கோத்ரான இந்த இடத்துல தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ ருத்ரரூபான பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருப்யஹ ஸ்வதாவிப்யஹ சதா நமஹ பிதாமஹேப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ பிரபிதாமஹிப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ அக்ஷன்பிதரஹ. தாத்தா பேரு. காஷ்யப கோத்ரான உங்காத்து கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கணும். ருத்ரரூபான காஷ்யப கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ ருத்ரரூபான பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏச்சேஹா பிதரஹ ஏச்சனேகா வியாப்யஸ்ச வித்மயான உச்சன பிரவித்மா அக்னே தானுவேத்தா எதிதே ஜாதவேதா தயா பிரத்தம் சுதயா மதந்தோ. உங்காத்து கோத்திரம் தாத்தா பேர். காஷ்யப கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ உங்க அந்த தாத்தா பேர். ருத்ரரூபான பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவாச்சு தாத்தாவாச்சு. 3வது எள்ளு தாத்தா. சரியா? மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தே சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்தோ ஓஷதீஹி. எள்ளு தாத்தா. காஷ்யப கோத்ரான அந்த 3வது தாத்தா பேர் சொல்லிக்கணும். நான் ஒரு பேர் சொல்லிக்கிறேன். சுப்பிரமணிய சர்மணஹ ஆதித்ய ரூபான பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசே மதுமதே பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌஹு அஸ்துன பிதா. 3வது எள்ளு தாத்தா பேர். காஷ்யப கோத்ரான 3வது தாத்தா சொல்லிக்கோங்க. ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மணஹ ஆதித்ய ரூபான பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமானோ வனஸ்பதிஹி மதுமாஹும் அஸ்து சூரியஹ
மாத்வேஹி காவோ பவந்துனஹ. மூணாவது தத்தா எள்ளு தத்தா. காஷ்யபகோத்ரான அந்த பேர் சொல்லிக்கோங்க. சுப்பிரமணிய சர்மணஹ ஆதித்ய ரூபான பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவாச்சு, தாத்தாவாச்சு, எள்ளு தத்தாச்சு. சரியா? அம்மா இல்லாட்டினால் சரியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா பேர் சொல்லணும். காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி வசுரூபாஹ அஸ்மதே மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி வசுரூபாஹ அஸ்மதே மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி வசுரூபாஹ மாத்ருஹ சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டு சொல்லிக்கணும். சரியா? காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் யாஹ சரஸ்வதீனாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து எள்ளு பாட்டு. சரியா? காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவாச்சு, பாட்டியாச்சு, எள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டியாச்சு. சரியா? அம்மா இருந்தா சரியா? அப்பாவுடைய அம்மா எடுத்துக்கணும். உங்களுக்கு பாட்டி. சரியா? காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அப்பாவுடைய அடுத்த பாட்டி எடுக்கணும். சரியா? காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. காஷ்யபகோத்ராஹ மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து எள்ளு பாட்டி. சரியா? காஷ்யபகோத்ராஹ சரஸ்வதீனாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிதுப்பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. 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 பாட்டியாச்சு, பாட்டி, எள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, 3 பேர் ஆச்சு. சரியா? இந்த கோத்திரம் பேரெல்லாம் சும்மா தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த இடத்துல உங்காத்து கோத்திரம், உங்க அப்பா பாட்டிகள் அவ பேரை நீங்க சொல்லிக்கலாம். சரியா? இப்ப அம்மா வகைரா அவாத்து கோத்திரம் பேர் சொல்லணும். சரியா? அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கலாம். சரியா? நான் ஒரு கோத்திரம் சொல்லிக்கிறேன், நீங்க அந்த இடத்துல அந்த கோத்திரத்தை சொல்லிக்கலாம். சரியா? கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பாவாச்சு, அம்மாவுடைய பாட்டி. சரியா? கௌண்டின்ய கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ ஆதி ருத்ரரூபான் மாது பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ ருத்ரரூபான் மாது பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான சுப்பிரமணிய சர்மணஹ ருத்ரரூபான் மாது பிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய எள்ளு தரம். சரியா? கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ ஆதித்யரூபான் மாது பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ ஆதித்யரூபான் மாது பிரபிதாமகான் சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான ஸ்ரீகிருஷ்ண சர்மணஹ ஆதித்யரூபான்
மாது பிரபிதாமகான சுதானமஸ்தர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்தில் எள்ளு ஜலம் இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளு ஊற்றிக்கோங்க. ஜலம் போட்டுன்னு எள்ளு ஊற்றிக்கணும். சரியா? எள்ளுன்னு போட்டுட்டு ஜலத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லணும். சரியா? இப்போ வந்து அம்மாவோடைய அம்மா மாதாமகி, உங்களுக்கு மாதாமகி அந்த பாட்டி பேரை சொல்லணும். சரியா? இந்த கோத்திரங்கள்லாம் அந்த கோத்திரம் நீங்கள் சொல்லிக்கணும். சரியா? நான் இதே சொல்லக்கூடாது நீங்களும். கௌண்டின்ய கோத்ராக மீனாட்சினாம் நீஹி வஸ்ரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக மீனாட்சினாம் நீஹி வஸ்ரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக மீனாட்சினாம் நீஹி வஸ்ரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக அம்மாவோட அடுத்த பாட்டி. சரியா? மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாக மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாக மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக மீனாட்சினாம் நீஹி ருத்ரரூபாக மாது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய எள்ளு பாட்டி. கௌண்டின்ய கோத்ராக சரஸ்வதீனாம் நீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக சரஸ்வதீனாம் நீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக சரஸ்வதீனாம் நீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. எல்லாம் ஆச்சு. அடுத்து வந்து எல்லா பேரும் சொல்லியாச்சு. அம்மாவுடைய அப்பா எல்லா வர்க்கமும். அடுத்தது இப்போ வந்து ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சுதானமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சுதானமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சுதானமஸ்தர்ப்பயாமி. ஜலத்தை நல்லா கலக்கிட்டு மறிச்சு விட்டுணும். ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஸ்ருதம் சோத்தாஸ்த தர்ப்பயுதமே பித்ருன்னு திருப்தியத 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 திருப்தியதா அப்படின்னு ஊற்றிட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுவோம். கீழே வச்சுன்னு கையில் எள்ளு இருக்கப்படாது. எள்ளெல்லாம் நல்லா தட்டிட்டு பூனலை உபவீத்தி பண்ணிக்கணும். பூனலை சரியாக போட்டுட்டு இங்கிருந்து அங்கே பிரதட்சணம் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். தேவதாபிய பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः தேவச்ச நமஸ்துதாயை ஸ்வாஹாயை நித்யவேம நமோ நமஹ. இப்போ பிரதட்சணம் அங்கே பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்தர கிருதானிச்சா தானி தானி வினிஷந்தே பிரதட்சிண பதே பதே அப்படின்னு கிழக்க பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்துட்டு பூனலை பிராச்சீனா வீதி பண்ணிக்கணும். பூனலை இடம் பண்ணிக்கணும். இடம் பண்ணிட்டு அந்த எள்ளு கையில் எடுத்துக்கோங்க. சரியா? இடம் பண்ணிட்டீங்களா பார்த்துட்டு சொல்லுவோம். ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரேஹி பதிர்பிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்சா தீர்காயித்வஞ்சா சத்தஷார ரஞ்சா. தாம்பாளத்தில் கூர்ச்சம் ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கூர்ச்சத்தை எடுக்கணும். சரியா? வர்க்கத்வய யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு போட்டுட்டு தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை அவுக்கணும். சரியா? ஒரு கூர்ச்சமாக இருக்கட்டும், 2 கூர்ச்சமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவுக்கணும். சரியா? அவுத்துட்டு அந்த தாம்பாளத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். தர்பையெல்லாம் எல்லா தர்பையும் எடுத்துட்டு எல்லையும் எல்லை அதில் போட்டுக்கணும். உதிரியும் எடுத்து கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு மறைச்சிடும். ஏஷா ந மாதா ந பிதா ந பந்துஹோ நானியகோத்ரிணாः தே சர்வே திருப்திமாயாந்தோ மயோ சிருஷ்டைः குஷோதகைः திருப்தியத திருப்தியத திருப்தியதா அப்படின்னு போட்டுருங்க. சரியா? போட்டுட்டு கையை அலம்பிக்கோங்க. கையை அலம்பிட்டு பூனலை உபவீத்தி பண்ணிக்கணும். சரியா? பூனலை சரியாக போட்டுட்டு அந்த பவித்திரத்தை அவுக்கணும். சரியா? அவுத்துட்டு கட் பண்ணக்கூடாது பவித்திரத்தை என்றைக்குமே. அந்த முடிச்ச எடுக்கணும். சரியா? அந்த முடிச்ச அவுத்து உங்களுக்கு வடக்கு பாகத்தில் போட்டுடுங்க. சரியா? போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அந்த ஜலத்தை எள்ளு இருக்கப்படாது, கலைக்கு ஊற்றிடணும். ஊற்றிட்டு வேறு ஜலம் எடுத்துக்கணும். சரியா? வேறு ஜலம் எடுத்துன்னு தாம்பாளத்தை தள்ளி வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது பாத்திரத்தை வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கையை அலம்பிக்கணும்.
கையை அலம்பிட்டு அந்த வெத்தலை பாக்கு வச்சுக்கணும் கையில். சரியா? ஜலம் ஊற்றிக்கணும். ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அகசாந்திம் பிரயச்சமே திலத்தர்ப்பண சாத்புண்ணிய அமாவாஸ்யாயாம் திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானः துப்யமகம் சம்பிரததே. ஓம் தத்சத். தாம்பரத்தை வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்லை. அந்த கிண்ணத்தில் எள்ளு வச்சுருந்துக்கோ ஜலத்தை ஆரம்பிட்டு அந்த கிண்ணத்தை கையில் வச்சுட்டு தட்சணை அது மேலே வச்சுட்டு ஒரு ட்ராப் ஜலம் ஊற்றிக்கலாம். ஜலம் ஊற்றின்னு இந்த மந்திரத்தை சொல்லலாம். பழம் வெத்தலை பாக்கு வேணும்னு அவசியம் இல்லாட்டினாலும் இப்படி வச்சு சொல்லிக்கலாம். வச்சுட்டு பக்கத்தில் வீபூதி குழைச்சி வீபூதி இட்டுக்கோங்க. வீபூதி இட்டுண்டு கையலம்பிக்கலாம். கையலம்பிண்டு சாதம் ரெடி ஆச்சுன்னா காக்காக்கி வச்சுட்டு அப்புறமா நீங்கள்லாம் சாப்பிட்லாம். சரியா? ஜூன் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை வருது. அதனால் இந்த வாட்டியும் ஆன்லைனில் தான் வீடியோ யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி யூடியூப் மூலியமாக எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களாம் பார்த்து பண்ணிக்கலாம். தர்ப்பணங்கள் முடிஞ்ச உடனே உங்கள் ஆத்து வாத்தியார் இருப்பார். சரியா? தர்ப்பணத்துக்கு ஒரு வாத்தியார், ஹோமத்துக்கு ஒரு வாத்தியார், ஸ்ராதத்துக்கு ஒரு வாத்தியார் அப்படின்னு வச்சுட்டு இருப்பா சில பேர். சரியா? அவள் எல்லாருக்கும் தான் இது பண்ணுறேன். அவாவா வாத்தியாருக்கு அவாவா அனுப்பிச்சுடுங்க தட்சணையை. உங்களால் முடிஞ்சதை எத்திஞ்சது அப்படி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் அவாவா வாத்தியாருக்கெல்லாம் அனுப்பிச்சிடணும். எனக்கே அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அவாவா வாத்தியாருக்கு அவாவை அனுப்பிச்சுடுங்க. சரியா? ஏன்னா இதை நம்பின்னு எல்லாரும் நாங்களாம் இருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா இப்போ 50 ரூபாயும் 200 ரூபாயும் ஒன்றுமே இல்லை. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது உங்களோட சக்தியை பொறுத்து புரிஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா மாமா? நமஸ்காரம். ஜெய் சீதாராம். ராம் ராம்.